நட்பவி நட்பவி நட்பவி. நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ். எல்லோரும் சுகமா? நீங்க நல்லா இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் மன்றாடுகிறேன். ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதை, நான் தான் ஆஞ்சநேயர். அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க. இன்று என் செல்ல குட்டிகளுக்காக அம்மா ஒரு டிப்ஸ் சொல்லுறேன். பொல பண்ணுவீங்களா? வாங்க மை சூப்பர் டிப்ஸுக்குள் போகும். காலையில் எப்படி எழும்புவது, எப்படி படிப்பது என்று கஷ்டமா இருக்கா? இரவு படுக்கும் போதே பிரபஞ்சத்திடம் என்னை ஒழிப்பு விட சொல்லி படுக்கவும். பிரபஞ்சம் நீங்கள் ஒழும்பா உதவி செய்யும். அது என்ன பிரபஞ்சம் என்று நினைக்கிறீர்களா? பிரபஞ்சம் என்றால் என்னவென்று இந்த நேரத்தில் அடித்து பாருங்க. அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. இப்ப கலியுக காலம். நிறைய பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். நல்லத போல பண்ணி தப்ப பாருங்க. உங்களுக்கும் நன்றாம், உங்க குடும்பத்துக்கும் நன்றாம். நீங்க காலை கரெக்டான நேரத்தை தெரிவு செய்து ஒழுங்க முதற்பழகவும். நான் சொன்ன காலை கடன்களை முடித்து படிப்பு மேசைக்கு போகவும். காலை குளிப்பது மிகவும் நல்லம். குளிக்க பஞ்சியாக இருந்தால் முகம் கழுவி படிப்பை தொடங்கவும். ஒரு கப்பில் இளஞ்சூடு நீரில் சிறு இஞ்சி அல்லது சொட்டு இஞ்சி பவுடர், பாதி தேசிக்காயை அதற்குள் பிழிந்து விட்டு அதோடு ஒரு மேசக்கரண்டி சுத்தமான தேன் விட்டு கலந்து மேசையில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டு படிக்கவும். இது நல்ல விட்டமின் இருக்கு. சோர்ந்து இருக்கும் நரம்புகள் எல்லாவற்றையும் தட்டி ஒழுப்பிவிடும். ஞாபக சக்திக்கும் நல்ல பானம் ஆகும். அது மட்டுமல்ல, அந்த நாள் முழுவதும் நல்ல எனர்ஜியாக இருப்பீர்கள். நல்ல மார்க்கும் வேண்டுவீர்கள். ஒவ்வொருத்தர் ரிசல்ட்டையும் அவன் காதல போய் வேதா ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் ஐ சோ சாரி they going to another something sir you are spraying sir. விட்டமின் என்று சொல்லும் மருந்து வளர்க்கும் குட்பாய் சொல்லுவீர்கள். இதை 12 வயதில் இருந்து எவரும் காலையில் குடித்து விட்டு பின் ஒரு மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ பின் காலை உணவை சாப்பிடலாம். சாப்பிட்டு விட்டு ஸ்கூலுக்கோ வேலைக்கோ செல்லலாம். எப்பவும் படிப்பு மேசையில் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களின் கவசத்தை மெதுவாக கேட்டுக்கொண்டு படித்து பாருங்க. அது உங்கள் கவசமாக இருந்து காத்துக்கொள்ளும். பொல பண்ணி பாருங்க செல்ல குட்டிகளே, நல்லா படிப்பீங்க. எதுவா இருந்தாலும் என் தோப்பனார்ட்ட பேசிக்கோங்க. என்னால இப்போதைக்கு முடியாது. எனக்கு படிப்பு முக்கியம். பிறருக்கும் நல்லதே செய்வீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.